முரளி படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். மூவி வந்து ஓவராலாக குட். ஃப்ரெண்ட்ஸோட வந்து வாட்ச் பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிற 90s கிட்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகும். யாருன்னா லவ் சொல்லாமல் 90s கிட்ஸ் இருந்தாங்க அப்படி அவங்களுக்கு எதனா அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் இருந்ததுன்னா செட் ஆகும். 2K கிட்ஸ் எல்லாம் நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். என் காலேஜ்லேயே எல்லாம் சேரும்போதே கமிட்டட் ஆகி வந்து சேர்றாங்க. அவங்களாம் லவ் சொல்லாமல் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. டக்குன்னு லவ் சொல்லிட்டு கமிட் ஆயிடுறாங்க. செட் ஆகலைன்னா பிரேக்கப் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் வந்து அந்த பசங்களுக்குலாம் செட் ஆகுமா தெரியல. மேபி 90s 80s கிட்ஸ் யாருன்னா லவ் சொல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகும். அதர்வோட கேரக்டர் டாக்ஸிக்கான கேரக்டர். அதர்வா வந்து விஷுவல்ஸில் செம்ம அழகாக இருந்தார், செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார். அவரோட லுக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து எல்லாரோட லுக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஹத் வந்து செம்மையாக இருந்தார். ஃபஹத் நல்ல ஹேண்ட்ஸமாக நல்லா இருந்தார் இந்த படத்தில். சுதாகர் டிராவிடுக்கு சேர்ந்த மாதிரி காம்போவாக எதுவும் இல்லை. பட் தனியாக சுதாகரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பரிதாபங்கள் எப்படி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே நம்மளால சிரிக்க போகிறோம் அந்த மாதிரி சிரிக்க வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஓவரால். தமனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. தமனுக்கு பேரா பண்ண நிஹாரிகாவோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. தமனோட மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக மூவி வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். மேபி 90s 80s கிட்ஸுக்கு செட் ஆகலாம். ஜென்சி கிட்ஸுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏறலாம். ஏன் இன்னும் லவ் சொல்லலைன்னு அவ்வளோ. அதான் லேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எனக்கு எப்படா இன்டர்வல் வரும்னு இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி ஓவராலாக மூவி வந்து ஓகே தான். பட் அந்த லவ் ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு பொலிட்டிஷியன்னால ஒரு ஃபைட் சீன்லாம் வருது, அதனால லவ் சொல்லாத மாதிரிலாம் இதுவாகுது. அந்த சீனை வந்து கட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓவராலாக நல்லா இருக்கும். இதே முரளி படம் மற்ற படம் ரொம்பவே நல்லா இருக்குது சார். இதில் வந்து அதர்வோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. 3 ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. 3 ஹீரோயினோட ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது ஓவரால். பட் இந்த படத்தில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கதை வைஸ் வந்து ரொம்ப லேக். ஸோ பழைய படத்தை அவங்க டேடியோட படத்தை இதில் அப்படியே காப்பி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அந்த படத்தில் வந்து முரளி வந்து லாஸ்ட் வரையும் பொண்ணுக்கிட்ட லவ்வே சொல்லாமல் ஹார்ட் வெடிச்சு செத்துருவார். சேம் பையனையும் வந்து அதே கேரக்டரில் இறக்கி விட்டாங்க போல. 3 ஹீரோயின் இருக்கும், 3 ஹீரோயினுக்கு லவ்வே சொல்ல மாட்டாங்க. பொண்ணே லாஸ்ட்டில் டே நானே லவ் பண்ணுறேன்னான்னு சொல்லிவிடுங்க, லவ் யூன்னு சொல்லிவிடுங்க. அவ்வளோதான் கதை வந்து ஒன் லைன் சொன்னால் அந்த படத்தை இதில் அப்படியே பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு சில சீன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் சீன்லாம் இருக்கும், அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி பழைய படத்தை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் வைஸ் நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, டைலாக் டெலிவரிலாம் கரெக்டாக இருக்குது. அவர் வந்தோடனே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக வைப்பாக இருந்துச்சு. இந்த படத்தில் மியூசிக்கும் பயங்கர வைப்பாக இருந்துச்சு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு ஒரு செட் ஆஃப் டீம் இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருக்குது. பட் கதையை நீங்கள் மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போது 70 கிட்ஸு 80 கிட்ஸு 90 கிட்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகும். 2K கிட்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுனா சேரை தூக்கி அடிப்பானுங்க, உட்காந்து பொறுமையாக உட்காந்து பார்க்க மாட்டானுங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து ஒரு நாள் லவ், அடுத்த நாள் டேட்டிங் அவுட்டிங் போகிறாங்க. அவங்களாம் இந்த படத்தை பொறுமையாக உட்காந்து பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதுலேயே 2K கிட்ஸில் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு தெரிவானுங்களா, அவங்களாம் வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. படம் சூப்பராக இருக்குது சார், அருமையாக இருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு, ஆனால் படம் சூப்பராக இருக்குது சார், ரொம்ப அருமையாக இருக்குது. அதர் கொடுத்த கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் லவ் சொல்லவே இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். அடுத்த லவ் சொல்லியிருங்க சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ சார் செம்ம இன்ட்ரெஸ்ட் சார். ட்விஸ்ட்டு அதிகமாக ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு தான் இருக்குது. போர் அடிக்கவே இல்லை. அடுத்து எப்படி கதை போகும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி வாங்க சார், வண்டி வருது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சார். போர் அடிக்கலாம் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காரு சார். நம்ம டீச்சரை லவ் பண்ணுறாரு, அப்புறம் 2வது ஒரு ஹீரோனை லவ் பண்ணுறாங்க, 3வது ஹீரோனை லவ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது படம், அருமையாக இருக்குது. அந்த ஸ்கூலில் நம்ம லவ் பண்ணுவோம்ல ஃபஸ்ட் டைம் இது லவ் வரும்ல, அதுமாதிரி மிஸ்ஸை லவ் பண்ணுறாரு, நல்லா இருக்குது. கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க சார், நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் லவ் சொல்லவே இல்லை, ஆனால் பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, அந்த எமோஷனல்ஸ்லாம் ரொம்ப இருக்குது, நல்லா இருக்கு. அந்த காமெடிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது சார், எல்லாமே நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாகவே ரொம்ப அருமையாக இருக்குது சார். இதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும் சார். நல்ல கண்டென்ட் தான். கதை நல்லா அருமையான கதை, போர் அடிக்கவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிற கதை தான். இதை யாருக்குமே யார் மனசு கஷ்டப்படுத்த வந்த மாதிரிலாம் கிடையாது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது ஒன்று கூட அப்படி கிடையாது. அவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் சொல்லலை, அதுதான் கதையேவும். யார் இந்த முகம் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இங்கே உள்ளேயே இல்லை. படம் அப்படி படம் இல்லை. கதை சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது சார். எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.